Hi friends, welcome back to my channel. ஸோ எங்கள் மம்மிக்கு எனக்கு பர்த்டே அப்படிங்கிறனால நான் வந்து செல்ஃபோன் வாங்கிட்டேன். அண்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சும்மா அந்த பூ லைட்டு போடாமல் நான் போயிட்டுருக்கேன். தெரியும் எங்கள் மம்மிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு லிஸ்ட் போட்டு வச்சுருந்தேன். பட் மணி வந்து இப்போ 4:24 ஆகுது. So வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். Without further ado, here we go. எங்கள் மம்மி முழிச்சிட்டாங்க. அம்மா வெளியே போவோமா இல்லை அவங்க உள்ள வரட்டுமா? Happy birthday. ஆமாம், நான் உங்களுக்காக முழிச்சிருக்கேன். நான் 4:30 நான் முழிச்சேன். நான் வந்து பலூன்லாம் பூட்டி வச்சுருக்கேன். குத்தி செஞ்சு வச்சுருக்கேன். குத்தியில் ரோஸ் செஞ்சு வச்சுருக்கேன். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி 50 ஹாஃப் செஞ்சுரி கிடந்தாச்சு. கேக் வாங்கி வச்சுருக்கேனே நான். ஆமாம், நீங்கள் போய் பாருங்கள், கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நான். நம்ம 50 அழகா இருக்கா? நம்ம நான் உட்காந்து நைட் உட்காந்து செஞ்சேன் உங்களுக்காக. நீங்கள் எப்போ இருந்துச்சிங்க? சரிங்களா? நம்ம கேக் அப்புறமா சாப்பிடுவோம். நான் சும்மா வெட்டி வச்சிருக்கேன். சரி சாப்பிடுவோம், இப்போ வெட்டுவோம் அப்படிலாம் யோசிச்சு அப்புறம் வெட்டுவோம். நம்ம ட்ரெஸ்ஸு தைச்சிருக்கேன். நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வெட்டுவோம். ஸோ நான் வந்து எங்கள் மம்மிக்கு வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கிட்டேன். எங்கள் மாட்ட காமிச்சு தான் வச்சுருந்தேன். நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மம்மிக்கு வந்து என்னோட ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் வந்து இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது சில இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேனே தவிர அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணியே கொடுத்ததே கிடையாது. அவங்க எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில் நீ ஸ்டிச்சே பண்ணி தர மாட்டேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் படிப்பாங்க. பட் இந்த தடவை நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால கஷ்டப்பட்டு உட்காந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் வந்து மேட்சிங்காக அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். எங்கள் மம்மிக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை நம்ம போய் அவங்களுக்கு கொடுப்போம். அண்ட் எனக்கு இதை ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தாட் வந்துச்சு. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் மம்மி எனக்கு பர்த்டே ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா? பட் இந்த வட்டம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பர்த்டே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி மெமரி ஸ்ப்ரிங் பேக், அப்படியே இப்போ ஒரு சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, இப்போ நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடியே வந்துட்டு நான் வந்து மெஷினில் தச்சுட்டு, எங்கள் அம்மா மெஷினில் தச்சுட்டு இருக்கும்போது நான் குட்டி பிள்ளையா இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருப்பேன். நிறைய தடவை இப்போ நான் தைச்சிட்டு இருக்கும்போது எங்க மம்மி உட்காந்து தைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. எனக்கு அது ஜாலியா இருக்கும். நான் அப்போ அப்படி இருந்தேன், இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு குட்டி குட்டி மெமரிஸ்லாம் நிறையா இருக்கு. வந்து போக எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் நான் சொல்றேன். எனக்கு இப்போ நிறைய ஞாபகம் இல்லை. இதை போய் நம்ம வந்து எங்க மம்மிட்ட கொடுத்து எங்களுக்கு போட சொல்லுவோம். மணி வந்து ஆச்சு. ஸோ நான் வந்து மார்னிங்கே கேக் வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் மார்னிங் வந்து நானும் வந்து அவ்வளோ நல்லா இல்லை, தூங்கி எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் வீங்கி போய் மூக்கு கிட்டெல்லாம் வந்து கொசுலாம் கச்சு போய் செவந்தெல்லாம் இருந்துச்சா. ஸோ அதனால ஃபைன், நம்ம வேண்டாம், காலையில பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மம்மியும் வந்து அந்த தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே அந்த நைட்டியோட வந்துட்டு இருந்தாங்கன்ற போது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம மார்னிங்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் தான் பண்ண போறேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டோம். Happy birthday to you. Happy birthday. கரெக்டா?
நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. நான் இப்பெல்லாம் கேட்பேன். நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிச்சேன். என்ன யோசிச்சீங்க? எனக்கு என்ன தேவைன்னு நான் யோசிச்சேன். நீ நம்ம செருப்பை வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு வாங்கணும்னு நினைச்சு அதுதானே. அதுதானே சைஸ் பார்த்தாலே தெரியுதுல்ல. ஆமா. நல்லாக்கா ஒயிட் பீஸ் நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு. இந்த 2 கிரிப் இருக்குல்ல. அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்குமான்னு பார்த்து அதனாலதான் வாங்குறேன் நான். சரியா இருக்கு. சூப்பரா இருக்கா? கரெக்டா இருக்கு. நடந்துருவீங்களா? நடங்க. எனக்கு கரெக்டா இருக்கு. என்னோட நான் எப்ப எப்படி யூஸ் பண்ணுவேன்னா அது. நான் போய் தனியா வாங்க. நான் ரொம்ப பயந்தேன். உங்களுக்கு செருப்பு வாங்குறதுக்கு மட்டும் தான் நான் ரொம்ப பயந்தேன். ஐயோ இவங்களுக்கு செட் ஆகல. அந்த கடைக்காரன்கிட்ட சொல்லிலாம் வாங்கினேன். அண்ணா எங்க அம்மாவுக்கு செட் ஆகலைன்னா அதெல்லாம் பரவாயில்ல பாப்பா நீ வந்து மாத்திக்கோ அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் ட்ரெஸ் போட்டுருக்கீங்கல்ல பேக். எத்தனை ட்ரெஸ் உங்களுக்கு வேணும்? துணி மாதிரி இருக்குங்க. நான் அதனாலதான் ஏதாவது அட்டைப்பெட்டியில பேக் பண்ணலாம் நினைச்சேன். என்ன அட்டைப்பெட்டி நான் என்ன பண்ணா ட்ரெஸ் வெளியில எங்கேயாவது போனேன்னா எல்லாமே உன்னோட இருக்கும். அப்ப ஜாலி தானே எனக்கு. நான் கொடுத்தேன் அப்படின்னு நான் பேசுவேன்ல. நானும் பார்க்கல. வந்தப்புறம் தான் நானும் யோசிச்சேன். பாடுறா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பேக் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பேக் நல்லா இருக்கு. கிளாத் நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு. சைஸும் அதான் நீங்க கேக்குற சைஸ். அதனாலதான் நான் இப்போ நீங்க நிறைய பிஞ்சு போச்சு இல்லை, அதுக்காகவே நான் பார்த்து வாங்கினேன். சரி உங்களுக்கு எது தேவை அப்படின்னு யோசிச்சு. அதான் அந்த கடைக்காரனால சொன்னேன் தண்ணி பாட்டில் வைக்கணும். ஆமா ஆமா அது சும்மா டிசைன். ஆமா குட்டி அதெல்லாம். வாங்கும்போது மேடம் வந்துட்டே மேடம் எதுதான் நான் உங்களோட விஷ்லிஸ்ட்ல பார்த்து வச்சு நீங்க போட்டு வச்சிருந்தீங்க. கண்ணாடி வச்சிருந்தோம். நான் படிக்கிறேன்னு அப்படின்னா யூஸ் ஆகும். அதனாலதான் நானும் என்னத்தை வாங்கன்னு தெரியல. சரி அதனால உங்க விஷ்லிஸ்ட்ல இருந்து என்னத்தையாவது நம்ம அட்டை போடுவோம் அப்படின்னு. நாங்க அப்பெல்லாம் விட மாட்டோம். அதனாலதான் நானும் வாங்கினேன். அமேசான்ல தான். நீங்க தானே வாங்கி வச்சீங்க. அதனாலதான் நானும் செஞ்சேன். நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். செருப்பு வாங்க மாட்டீங்க, பேக் வாங்க மாட்டீங்க. நீங்க அன்னைக்கு வேற சொன்னீங்க செருப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஏன் நீங்க சொன்னீங்க? ஸோ நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் இயரில் எங்கள் அம்மா பர்த்டேக்கு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து ஊர்லேருந்து வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜொமேட்டோவில் எங்கள் அம்மாவுக்கு வந்து சாக்லேட் வந்து ஆர்டர் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாய் ஆண்டி, சாக்லேட் சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக நிறைய சாக்லேட் இல்லை, ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் எங்கள் மம்மி வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எங்கள் அம்மாவுக்கு வந்து சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம அம்மாவே கூட்டிகிட்டு வந்து சாக்லேட்டை சாப்பிட்டு சாக்லேட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இங்கதான் நிக்கிறீங்களா? சாப்பிடுறேன். நான் எதுவும் உடச்சிட்டு ஓ இதெல்லாம் நட்ஸ் சாக்லேட். ஸோ வந்து ஐபேக்கில் வந்து அவங்க நட்ஸ் சாக்லேட் வாங்கி தந்திருக்காங்க. நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் பைட் எடுப்பேன். எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் எங்கள் மம்மிக்கு நல்லா பிடிக்கும், அதனால எங்கள் மம்மிக்கே விட்டுறேன். அது ஜாம் இருக்கு. ஆமாம். ஸோ உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நான் அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லணும், டுட்டோரியல் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து டுட்டோரியல் போடுறேன். ஆக்சுவலாக நான் இது எல்லாமே வந்து நைட்டில் தான் செஞ்சேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. நான் வந்து வீடியோவிலேருந்து கான்சியஸாக செய்கிற அளவுக்கு செய்யலை, கொஞ்சம் அப்படியே இப்படி செஞ்சனால வீடியோ எடுக்கலை நான். பட் நான் வந்து அந்த நைட் மட்டும் தான் செஞ்சேன். ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடாக அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஆனால் கொஞ்சம் இன்னொரு 2 பேர் சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நிறைய நம்ம செய்யலாம், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிருக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளோதான். பட் இருந்தாலும் அது 1 நைட்டில் நம்ம செய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்காக தான், ஈஸியாக டக்குன்னு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன். இன்னொன்று எங்கள் மம்மிக்கு ஒரு 5th கிஃப்ட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், பட் எங்கள் மம்மிக்கு வந்து இன்னும் 2 டேஸில் வரும். நானும் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அதை பார்க்க போகிறேன். பட் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இதுவும் உங்களுக்கு தான் கிஃப்ட். ஏதுன்னா காசு கொடுத்து வாங்குறேன். இதுல தான் வாங்கியிருக்கேன். இதுதான் வந்துச்சா? ஆமாம், நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அழுக்கு படாத ஒரு கலர், அவ்வளோதான். எனக்கு அது துவைக்கவே முடியலப்பா, நான் 2 தடவை துவைச்சிட்டேன். அது எத்தனை ஜென்மம் ஆச்சு. அங்கே இது ஓசி அதுதான். அது இல்லைங்க, நான் ஏன் வாங்குறேன்? நான் வாங்கணும்னு இதில் தேடணும், துபாயில் தேடணும், அப்புறம் கூட்டிட்டு வராங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இனிமேல் ஒழுங்காக யோகா பண்ணி ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? நான் யோகா பண்ணுவேன். நான் நிஜமா அது இது எழுதி வச்சிருக்கேன், கிரியா சக்தியில் சூரிய கிரியா பண்ணணும். நல்லா இருக்கா? வெயிட் என்னாச்சு? இது அதுதான் நல்ல பக்கம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. எனக்கு வந்து இப்பயுமே கொஞ்சம் இன்னும் அவ்வளோ சரியாகலை. ஸோ அதனால தான் என்னால் லாஸ்ட்டு சண்டேலாம் வீடியோ போட முடியல. அண்ட் அதனால தான் என்னால் வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் சீக்கிரமாக எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அண்ட் டெக்கப் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே ஒரே நாளில் கடைசி டேயில் வந்து எனக்கு முடிஞ்சிடுச்சு. அப்போ தான் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லாட்டி நான் வந்து சீக்கிரமாகவே செஞ்சுருப்பேன். பட் ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி போயிடுச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு, எனக்கு கோல்டு ஆயிடுச்சு. ஸோ கோல்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பட்டி எடுத்துருச்சு எனக்கு. அப்படி மூக்குலேருந்து தொண்டை வரைக்கும் இருக்க அந்த அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப பெயினாக போச்சு. ஸோ அதனாலவே என்னால் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யா தட்ஸ் இட். நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்கள் மம்மி வந்து சூப்பர் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஹாப்பியாக இருக்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து அவ்வளோ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, பண்ணதே கிடையாது எப்பயுமே. பட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கே எனக்கு வந்து அதிசயமா ஆயிடுச்சு. என்னடா மம்மி இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சீரியஸ்லி வேற லெவல் என்ஜாய்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறந்துடாதீங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டேடியம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.